இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று தாயாம் திரு அவையானது கிராண்ட் பேரண்ட்ஸ் டே என்ற நாளை சிறப்பிக்கிறது. நேற்றைய தினம் திரு அவை இயேசுவினுடைய தாத்தா பாட்டியாய் அன்னை மரியாளுடைய தாய் தந்தையாய் இருக்கக்கூடிய சுவைக்கின் அன்னமாள் இவருடைய விழாவை கொண்டாடியது. இந்த விழாவை முன்னிட்டு மறைந்த திருத்தந்தை அவர்கள் பிரான்சிஸ் அவர்கள் ஜூலை மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமையை அல்லது இந்த திருவிழாவுக்கு பின்பாக வரக்கூடிய அன்னமாள் சுவைக்கின் இந்த விழாவுக்கு பின்பாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையை கிராண்ட் பேரண்ட்ஸ் டேவாக கொண்டாட வேண்டும் என்று பணித்தார். அதனுடைய அடிப்படையில் இன்று 4வது ஞாயிற்றுக்கிழமை திரு அவை தாத்தா பாட்டிய தினமாக கிராண்ட் பேரண்ட்ஸ் தினமாக கொண்டாடி கொண்டு வருகிறது. ஆக தாத்தா பாட்டியாக கிராண்ட் பேரண்ட்ஸாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த நாளுடைய விழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். ஹாப்பி ஃபீஸ்ட். புரியுது, நாங்கள் யாரும் தாத்தா பாட்டி இல்லை, நாங்களா யூத்து, நாங்களா ரொம்ப யங்ஸ்டர், அதனால தான் பதிலே வரல. சும்மா பரவாயில்ல சொல்லுங்கள், ஹாப்பி ஃபீஸ்ட். ஓகே, தேங்க்யூ. பிரியமான, இன்றைக்கு 2 சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒன்று, இன்னைக்கு 3 வாசகங்கள், மிக குறிப்பாக முதல் வாசகம் நற்செய்தி வாசகம் சொல்லக்கூடிய மைய சிந்தனை. 2வது ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொடுத்த அந்த ஜெபம், கர்த்தர் கற்பித்த ஜெபம் என்று நாம் சொல்லுவோம். அந்த ஜெபத்தை பற்றி ஒரு சிறு விளக்கம். இந்த 2 சிந்தனைகளை இன்றைக்கு நாம் நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம், தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு இந்த 2 வாசகங்கள், முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் ஒரு மைய சிந்தனை நமக்கு முன்பாக வைக்கிறது. என்ன செய்தி என்றால், இடைவிடாமல் ஜெபியுங்கள். நமக்கெல்லாம் ஜெபிக்கிறதே கஷ்டம் இல்லையா? ஏகப்பட்ட வேலைகள் இருக்கின்றன, ஜெபிப்பதற்கு நமக்கெல்லாம் நேரம் கிடையாது. நிறைய தடவை வீடுகளை சந்திக்கிற போது குடும்ப ஜெபம் செய்வது உண்டா? அதுக்கு இம்மிடியட்டாக பதில் வருது, அப்பப்போ செய்வோம், அந்த பதில் கூட கிடையாது. எங்கே ஃபாதர் நேரம் இருக்குது, எங்கே ஃபாதர் டைம் இருக்குது, இதுதான் பதில். பெரிய மாணவர்களே, ஒரு புத்தகத்தில் நான் படித்தேன், யார் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு அதிகமான நேரம் உண்டு, யார் ஜெபிப்பதில்லையோ அவர்களுக்கு நேரம் கிடையாது. எனக்கு புரியலை. ஜெபிக்கிறவர்களுக்கு நேரம் உண்டு, ஜெபிக்காதவர்களுக்கு நேரம் கிடையாது. எப்படி? விளக்கம் சொல்கிறார். ஜெபிக்காதவர்கள் வேறு வெட்டி வேலைகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பார்கள். They do which is not important. They do which is not needed. தேவையற்ற வேலைகளில் தங்களுடைய நேரத்தை செலவு செய்து கொண்டிருப்பார்கள். சில சமயத்தில் ஒழுக்கக்கேடான காரியங்களில் கூட அவர்கள் ஈடுபடுவார்கள். தேவையற்ற பொழுதுபோக்குகளுக்கு அதிகமான நேரத்தை செலவு கொடுப்பார்கள். ஜெபிக்காதவர்களுக்கு எப்போதுமே நேரம் இருக்காது. ஜெபிக்கிறவர்களுக்கு நேரம் இருக்கும். ஏனென்றால் என்ன செய்யணும், எதை செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும் என்று அவர்களிடம் ஒழுக்கம் இருக்கும். ஒழுக்கம் இருக்கும். ஒழுக்கம் இருப்பவர்களுக்கு நேரம் இருக்கும். ஒழுக்கம் இல்லாதவர்களுக்கு நேரம் இருக்காது. எனவே இன்னைக்கு நாம் சொல்வது, எங்கே ஃபாதர் நேரம் இருக்குது, ஜெபிப்பதற்கு நேரம் எங்கே இருக்குது அப்படின்னா, நாம் கொஞ்சம் யோசிக்கணும். நாம் தேவையற்ற காரியங்களை நிறைய செய்து கொண்டிருக்கிறோம். ஒழுக்கமற்ற காரியங்களுக்கு நிறைய இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவசியமில்லாத காரியங்களில் நாம் அதிகமான நேரத்தை செலவு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இடைவிடாமல் ஜெபியுங்கள். ஏன் இடைவிடாமல் ஜெபிக்கணும்? எப்போ எனக்கு தேவையோ அப்போ ஜெபிச்சா போதாதா? அப்போ அந்த ஜெபத்தை கடவுள் ஏற்றுக்க மாட்டாரா? எனக்கு தேவைப்படும் போது நான் ஜெபிக்க முடியும், எப்போ பார்த்தாலும் ஜெபிக்க முடியுமா? ஒரு கேள்வி வருகிறது. எனக்கு தேவைப்படும் போது நான் ஜெபிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நான் இடைவிடாமல் ஜெபிக்கிற போது எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த நற்செய்தி வாசகத்தில் அதுக்கு பதில் சொல்லுகிறது. முதல் வாசகத்திலும் கூட பதில் கிடைக்கிறது. ஆபிரகாம் கடவுளோடு ஒரு வாக்குவாதம் செய்கிறார், பார்கெய்னிங். நம்ம மார்க்கெட்டுக்கெல்லாம் போனோம்னா
இது எவ்வளோ ரேட்டு, கடைக்காரன் ஒரு ரேட்டு சொல்லுவான், நாம் கொஞ்சம் கம்மி பண்ணுவோம், அவன் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுவான், அவன் வச்சுக்கிற ரேட்டை விட கொஞ்சம் கம்மி பண்ணுவான், நாம் அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுவோம். பார்கெனிங். இன்றைக்கி ஆபிரகாம் ஒரு பார்கெனிங் பண்ணுறார். என்னது? 50 பேர் இருந்தால் இந்த சோதம் கொமோராவை நீங்கள் சாகடிக்க மாட்டீங்கல்ல? ஆண்டவர் சொல்கிறார், இல்லை. ஒருவேளை ஆபிரகாம் நினச்சிருப்பாரு 50 தான் மிக குறைவான எண்ணிக்கை, 50 பேர் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி 50 பேர் நல்லவர்கள் இருந்தால் சாகடிக்க மாட்டீங்கல்ல? ஆண்டவர் சொல்கிறார், இல்லை. இப்போ ஆபிரகாம் நினச்ச தப்பாக கேட்டோமோ, 45 பேர் இருந்தால் இந்த நகரை நீங்கள் அழிக்க மாட்டீர் அல்லவா? இல்லை. ஆபிரகாம் இன்னும் 30 பேர் இருந்தால் இல்லை, 20 பேர் இருந்தால் இல்லை, 10 பேர் இருந்தால் இல்லை. 50 தொடங்கி ஆபிரகாம் 10 வரையிலும் ஆண்டவரோடு பேசுகிறார், ஆண்டவரோடு உரையாடுகிறார், விடாப்பிடியாக ஆண்டவரை தொல்லைப்படுத்துகிறார். 50, 45, 40, 30, 20, 10 இதுதான் தொடர்ந்து இடைவிடாமல் ஆண்டவரை தொல்லைப்படுத்துவது, இடைவிடாமல் ஜெபிப்பது. 50 பேர் இருந்தால் அழிக்க மாட்டேன், இல்லை, அமைதியாகலை, அடுத்து போகிறார். 45 இல்லை, அடுத்து போகிறார். 40 இல்லை, அடுத்து போகிறார். இடைவிடாமல் ஆபிரகாம் கேட்டுக்கொண்டே இருந்தார். நமக்கு என்ன வம்பு, நான் நல்லவன், கடவுள் என்னை காப்பாற்றுவார், விட்டுடலை, கேட்கிறார். ஆண்டும் பதில் சொல்கிறார், நான் அழிக்க மாட்டேன். அதான் பதில். இடைவிடாமல் நாம் கேட்டோம் என்றால் ஆண்டவர் தான் செய்த அல்லது தான் செய்யவிருந்த அந்த தண்டனையை ஆண்டவர் செய்யாமல் விடுகிறார். நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், ஒருவனுடைய வீட்டுக்கு விருந்தாளி வருகிறான், அவனிடம் சாப்பாடு ஒன்றும் கிடையாது. விருந்தாளிக்கு கொடுப்பதற்காக அவன் தன்னுடைய நண்பனிடம் செல்கிறான். நள்ளிரவு. இன்றைக்கி நள்ளிரவுக்கெல்லாம் சாப்பாடு தேட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நள்ளிரவில் தான் பிரியாணியே நடக்குது. நள்ளிரவு தான், விடிய காலையில் தான் பிரியாணி விற்கிறாங்க. நான்லாம் பார்த்துருக்குறேன், விடிய காலை பிரியாணி 3 மணிக்கு, 2 மணிக்கு, 4 மணிக்கு. ஒரு தடவை ஏர்போர்ட்டுக்கு நான் போயிட்டு இருக்கிறேன், பயங்கர கூட்டம். 4 மணிக்கு என்ன கூட்டம் பார்த்தா பிரியாணி கடை 4 மணிக்கு. ஆக விடிய காலையில் சாப்பாடு இன்றைக்கி பிரச்சனை இல்லை. ஆனால் இயேசு வாழ்ந்த காலத்தில் நள்ளி இரவில் சாப்பாடு என்பது வெளியே கிடைக்காது, போய் வாங்க முடியாது. எனவே தன்னுடைய நண்பனுடைய வீட்டுக்கு போகிறான், கதவை தட்டுகிறான். எனக்கு விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள், சொல்லாமல் வந்துட்டாங்க, நள்ளி இரவு, என்கிட்ட ஒன்றும் கிடையாது, எனவே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அவன் சொல்லுகிறான், வீடு கதவெல்லாம் பூட்டியாச்சு, பிள்ளைகள்லாம் படுத்து தூங்குறாங்க, நான் எழுந்து கொடுக்க முடியாது, டிஸ்டர்ப் பண்ணாத. அவன் தொடர்ந்து கதவை தட்டுகிறான். வேதம் சொல்லுகிறது, இறைமாத்தி சொல்லுகிறது, அவன் தன்னுடைய நண்பன் என்பதற்காக எழுந்து உணவை கொடுக்காமல் இருந்தாலும் அவனுடைய தொல்லையின் பொருட்டாவது அவன் எழுந்து உணவு கொடுப்பான். இதுதான் இடைவிடாமல் தட்டிக்கொண்டே இருக்கிறான். அந்த தட்டிக்கொண்டே இருக்கிற தொல்லையின் பொருட்டு அவன் எழுந்து கொடுப்பான். அப்போ அவன் நினைச்சதை சாதிச்சிட்டான். தொடர்ந்து தட்டிகிட்டே இருந்தான். அவன் எதுக்காக போனானோ அந்த உணவை பெற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, நற்செய்தி வாசம் சொல்லுது, தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருங்கள், வேண்டிக் கொண்டே இருங்கள், ஜெபித்து கொண்டே இருங்கள். சார் முன்னாடி சொன்ன அந்த கேள்விதான், கேட்ட கேள்வி, தொடர்ந்து ஜெபிப்பதால் எனக்கு என்ன லாபம்? பிரியமானவர்களே, நீங்கள் கேட்பதை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் கேட்பதை ஆண்டவர் கொடுப்பார். ஒரு நாள் கண்டிப்பாக அது உங்களுக்கு நடக்கும். தட்டிக்கொண்டே இருப்பதனால் அது வீணாக அப்படியே போய்விடாது. நீங்கள் தொடர்ந்து ஒன்றுக்காக கேட்டுக்கொண்டே இருந்தால் அது கிடைக்காமல் போவாது. நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நாம் இதை கேட்போம், அடுத்த நாள் இன்னொன்று கேட்போம், அதுக்கு அடுத்த நாள் இன்னொன்று கேட்போம். நாம் கேட்பதையே தொடர்ந்து கேட்பது கிடையாது. கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், ஆனால் ஒன்றை தொடர்ந்து கேட்பது கிடையாது. எனக்கு இது வேணும், அது கிடைச்சா பரவாயில்ல, கிடைக்கலாம் பரவாயில்ல, அடுத்த நாள் இன்னொரு தேவை வரும், இதை விட்டுடுவோம், அந்த தேவைக்கு போவோம், அந்த தேவை கேட்போம், அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு தேவை நம்முடைய வாழ்க்கையில் வரும், இந்த தேவையை விட்டுடுவோம், அந்த தேவை. நாம் ஒன்றில் நிலைத்திருந்து ஆண்டவரிடம் கேட்பது கிடையாது. எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிலையாய் இருப்பதில்லை.
எது எனக்கு வேணும், வாழ்க்கையில் எனக்கு என்ன வேணும் நமக்கு தெரியல. இன்னைக்கு பணம் தேவைப்படுது, நாளைக்கு குடும்பத்தில் சமாதானம் தேவைப்படுது, அதுக்கு அடுத்த நாள் பிள்ளையினுடைய படிப்பு தேவைப்படுது, அதுக்கு பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு தேவைப்படுகிறது. ஒன்றை மாற்றி ஒன்றை மாற்றி ஒன்றை மாற்றி நம்முடைய தேவைகளை மாற்றிக்கொண்டே நாம் வேண்டிக் கொண்டிருப்பதனால் நாம் எதுவும் நிலையாக நிற்பதில்லை, நிலையாக வேண்டுவதும் இல்லை. ஆக பிரியமானவர்களே, நாம் கேட்பதில் நிலையாக இருக்க வேண்டும். எதை கேட்கிறோம் என்பதில் நிலையாக இருக்க வேண்டும். அது தொடர்ந்து கேட்க வேண்டும். இறைவன் அதை நமக்கு கொடுப்பார். பிரியமானவர்களே, இதை நான் இதோட நிறுத்திக்கிட்டு அடுத்த 2வது செய்திக்கு நான் போகலாம்னு நினைக்கிறேன். பிரியமானவர்களே, 2வது செய்தி, ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நாம் கொஞ்சம் இன்னும் சீரியஸாக நாம் சொல்வதற்கு முயற்சிருப்போம். எல்லாருக்கும் இந்த ஜெபம் தெரியும், அப்படி நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் இந்த ஜெபம் தெரியும் என்று நான் நம்புகிறேன். இந்த ஜெபத்தை நம்ம கொஞ்சம் அடிக்கடி நாம் செய்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த ஜெபத்தை நாம் செய்வோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இயேசு சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நம்ம சொல்ல அப்படின்னா சம்திங் ராங், நாம் ஜெபமே செய்யலை அப்படின்னு தான் இருக்கிறது. ஆக இந்த ஜெபம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நிறைய இடங்களில் நாம் செய்கிறோம். ஜெபிக்கிற போது நாம் செய்கிறோம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி நாம் ஜெபிக்கிறோம், தூங்கத்துக்கு முன்னாடி ஜெபிக்கிறோம், காலையில் எழுந்த உடனே நாம் ஜெபிக்கிறோம். நிறைய இடங்களில் இந்த ஜெபத்தை நாம் செய்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தை நாம் எத்தனை தடவை செய்கிறோம் என்பது முக்கியம் கிடையாதுங்க. எத்தனை தடவை நாம் சொல்லுகிறோம் என்பது முக்கியம் கிடையாது. எப்படி சொல்லுகிறோம் என்பது தான் முக்கியம். நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்தையும் காட்டிலும் இந்த ஜெபம், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற இயேசு சொல்லிக் கொடுத்த இந்த ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடவுளுடைய நிறைவான அதிகமான ஆசீர்வாதத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய, பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஜெபம்தான் இந்த ஜெபம். we don't realize, இந்த ஜெபத்தினுடைய வல்லமையை நாம் தெரிந்து கொள்ளல, இந்த ஜெபத்தினுடைய ஆற்றலை நாம் புரிந்து கொள்வதில்லை. சுமடி ரேண்டமாக அது யோசிக்காமலே அப்படி நாம் சொல்லிவிடுகிறோம். மனப்பாடமாக நமக்கு தெரிவதால் அப்படியே சொல்லிவிடுகிறோம். பிரியமானவர்களே, இந்த ஜெபம் ஏன் ரொம்ப முக்கியம் தெரியுங்களா? நாம் சொல்லுகிற எல்லா ஜெபமே, நிறைய ஜெபங்கள் திருத்தந்தையர்கள் புனிதர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபம். ஆனால் விண்ணுலகிற்கு எங்கள் தந்தை என்ற ஜெபம் இயேசு சொல்லிக் கொடுத்த ஜெபம், இயேசுவே சொல்லிக் கொடுத்த ஜெபம். மனிதர்கள் சொல்லிக் கொடுத்த ஜெபம் அல்ல, இது கடவுள் சொல்லிக் கொடுத்த ஜெபம். அப்படி என்றால் இயேசுவே இந்த ஜெபத்தை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால இந்த ஜெபம் மற்ற எல்லா ஜெபங்களை விட மிக முக்கியமானது. இப்போ அந்த ஜெபத்துக்குள்ள நம்ம போவோம். ஒரு 5 காரியங்கள் அதுக்குள்ளே இருக்கு. முதல் காரியம், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொல்லி இந்த ஜெபத்தை சொல்ல ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கிறார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, தந்தையே, ஆ ஃபாதர். நாம் இந்த ஜெபத்தை சொல்லும்போது நாம் தந்தையோடு பேசுகிறோம். ஒரு மகன் ஒரு மகள் தன்னுடைய தந்தையோடு எப்படி பேசுகிறார்களோ அப்படித்தான் இந்த ஜெபத்தை சொல்லணும். கான்செப்ட் கிடையாது. எங்கேயோ பார்த்து கொண்டு எதையோ நாம் சொல்லிக்கொண்டு முனைவி கொண்டு இருக்கிற ஜெபம் இதுவல்ல. நான் என் தந்தையோடு பேசுகிறேன். உறவு இருக்கிறது. எனக்கு அப்பான்னு ஒருத்தர் இருக்கிறார். என் கடவுள் எனக்கு அப்பா. இந்த உலகத்தில் நான் அனாதை கிடையாது. இந்த உலகத்தில் நான் ஒரு அகதி கிடையாது. இந்த உலகத்தில் எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு கிடையாது. இந்த உலகத்தினுடைய சொந்த பந்தம் இல்லை அப்படின்னா கூட எனக்கு ஒரு தகப்பன் உண்டு. அந்த கடவுள் தான் என்னுடைய அப்பா. அப்போ ஒரு மகன் தன்னுடைய தந்தையோடு தன்னுடைய தாயோடு எப்படி உறவு கொண்டு பேசுகிறாரோ, எப்படி அந்த தந்தையோடு அந்த பிள்ளை மகிழ்ச்சியாக பேசுகிறாரோ அப்படி ஃபீல் பண்ணணும். இந்த ஜெபத்தை சொல்லும்போது நான் என் தந்தையோடு என் கடவுளோடு பேசுகிறேன் என்ற ஒரு ஃபீல், அந்த ஒரு இன்பம், அந்த ஒரு சந்தோஷம் இந்த ஜெபத்தை சொல்லுகிற போது இருக்கணும். பிரியமானவர்களே, நாம் ஜெபத்தை சொல்லுகிற போது கடவுளோடு கனெக்ட் ஆகாமலே சொல்கிறோம். we don't connect with God. என்னுடைய ஜெபத்துக்கும் கடவுளுக்கும் தொடர்பு உண்டு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணது கிடையாது. ஏதோ வாயில் வந்தது அப்படியே சொல்லிட்டு போகிறோம். அது கடவுளோடு நான் பேசலை, நானாக சொல்லிட்டு போகிறேன். நான் யார் கூட பேசுகிறேன் என்று கூட நம்ம நினைப்பது கிடையாது, யோசிப்பது கிடையாது. பிரியமானவர்களே, என் தந்தையோடு நான் உரையாடுகிறேன் அப்படின்னு நாம் அந்த எண்ணத்தோடு இந்த ஜெபம் சொல்ல வேண்டும். சில பேருக்கு இங்கே கூட பல பேருக்கு அப்பாவை பிடிக்காதவர்கள் நிறைய இருக்கலாம்.
கையெல்லாம் தூக்க சொல்ல மாட்டேன், அது ரொம்ப நல்லது கிடையாது. அப்பாவை பிடிக்காதவர் இருக்கலாம். ஏன் அப்படின்னா, சில அப்பா அம்மார்கள் குழந்தையாக நாம் இருக்கிற போது அன்பு காட்டியிருக்க மாட்டாங்க, அடிச்சிருப்பாங்க, நம்முடைய உணர்வுகளை புண்படுத்தியிருப்பாங்க, நம்முடைய டேலண்ட்டை மதிச்சிருக்க மாட்டாங்க, நம்மளை பேச சொல்லியிருக்க மாட்டாங்க. உனக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா கடை அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்தியிருப்பார்கள். நம்மளுடைய அந்த ஃபீலிங்ஸ் வந்து உணர்ந்து கொள்ளாமல் இருப்பார்கள், மட்டம் தட்டி இருப்பார்கள். இந்த அப்பா அம்மார்களை அந்த பிள்ளைகளுக்கு பிடிக்காது. பெரியமானவர்களே, இயேசு சொல்லுகிறார், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே. அந்த தந்தை மண்ணுலகத்தை சார்ந்த இந்த தந்தைகள் போல் கிடையாது, இந்த அப்பா போல கிடையாது. பிள்ளைகளை எதிர்க்கிற அல்ல பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இல்லாமல் குடிப்பாங்க, அப்போ பிள்ளைகளுக்கு முன்னாடியே பொய் பேசுவாங்க, பிள்ளைகள் முன்னாடியே கோபப்படுவாங்க. நம்முடைய அப்பா போல அந்த அப்பா கிடையாது. நம்முடைய அப்பா அவர் நாட் பர்ஃபெக்ட், இஸ் நாட் பர்ஃபெக்ட். அவர்கிட்ட நிறைய குறைபாடுகள் இருக்கு. அதனால் இயேசு சொல்றார், இவர் விண்ணுலகில் இருக்கிற அப்பா. எல்லாருக்கும் மண்ணுலகில் அப்பா இருக்கிறாங்க, ஆனால் அவர் எல்லாருமே நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த விண்ணுலகில் இருக்கிற அப்பா நமக்கு செவி சாய்ப்பார். இந்த உலகத்தினுடைய அப்பா ஒருவேளை செவி சாய்க்காமல் இருக்கலாம், ஆனால் அந்த அப்பா செவி சாய்ப்பார். இந்த உலகில் இருக்கக்கூடிய அப்பா உன்னை புரிஞ்சுக்காமல் இருக்கலாம், ஆனால் அந்த தேவன், அந்த தந்தை நம்மை புரிந்து கொள்வார். நிறைய சொல்லிட்டு போகலாம். ஆக முதல் விஷயம், இந்த ஜெபத்தை சொல்லுகிற போது, நான் அனாதை அல்ல, நான் கைவிடப்பட்டவன் அல்ல, எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அந்த தகப்பனோடு நான் ஒரு பிள்ளைக்குண்டான பாசத்தோடு, பிள்ளைக்குண்டான சொந்தத்தோடு நான் பேசுகிறேன். இயேசுவின் குடும்பத்தில் நான் ஒருவனாக இருக்கிறேன். அவர் எனக்கு தந்தை, நான் அவருடைய பிள்ளை. கடவுளின் குடும்பத்தில் நான் ஒரு மகன், கடவுளின் குடும்பத்தில் நான் ஒரு மகள் என்ற உரிமையோடு இந்த ஜெபத்தை நாம் துவங்க வேண்டும். இரண்டாவது, விண்ணுலகில் தந்தையே, உமது பெயர் தூயதென, என்னங்க தூயதென போற்ற பெறுக. பிரியமானவர்களே, கடவுளுடைய திருநாமத்தை வீணாய் சொல்லாது இருப்பாயாக. எங்கேயோ கேட்ட போடுறதுக்கு இல்லையா, எங்கேயோ கேட்ட அந்த குரல் எங்கே? 10 கட்டளை. 10 கட்டளை இரண்டாவது கட்டளை, கடவுளுடைய திருப்பெயரை வீணாய் சொல்லாதிருப்பாயாக. யூதர்கள் கடவுளுடைய பெயரை உச்சரிக்க மாட்டாங்க. நாம் இயேசு இயேசு சொல்கிறோம் இல்லையா, கடவுளுடைய பெயரை உச்சரிக்க மாட்டாங்க. விவிலியத்தை படிக்கிற போது, யூத மக்கள் தங்களுடைய மறைநூலை படிக்கிற போது கடவுளுடைய பெயர் வந்தால் அது உச்சரிக்க மாட்டாங்க, பாஸ் பண்ணிடுவாங்க. அவங்க கடவுளுடைய பெயரை சொல்ல மாட்டாங்க. நம்ம ஊரில் ஹஸ்பண்டுடைய பெயரை நிறைய மனைவிகள் சொல்ல மாட்டாங்க இல்லையா? அப்படியான்னு பார்த்து கேட்குறீங்களா? அந்த காலத்தை பற்றி பேச, இந்த காலம் இப்போ தான் வாடா போடா அப்படின்றாங்க. லை வந்து தோசை சுடு அப்படின்னு. யார்? ஹஸ்பண்டு. மனைவிமாருக்கு தன்னுடைய ஹஸ்பண்டுடைய பேரை சொல்ல மாட்டாங்களாம் பழைய காலத்தில். யூதர்கள் கடவுளுடைய பெயரை சொல்ல மாட்டாங்க. மரியாதை, மதிப்பு, அது ஹோலி, அது தூயது, அது மேன்மையானது. அந்த பெயரை தூய்மை இல்லாத நாங்கள் உச்சரிக்க மாட்டோம் யூதர்கள். பிரியமானவர்களே, கடவுளுடைய பெயர் தூயது என போற்ற வேண்டும். கடவுளுடைய பெயர் ஆராதனைக்குரியது, கடவுளுடைய பெயர் மகிமைக்குரியது, அது தூய்மைக்குண்டான ஒரு விஷயம். எனவே கடவுளுடைய பெயரை நாம் போற்ற வேண்டும். We should praise his name. ஆண்டவருடைய பெயரை நாம் போற்றுகிறோம். அந்த ஜெபத்தை சொல்லும் போது ஆண்டவருடைய பெயரை நாம் போற்றுகிறோம். ஆனால் பல சமயத்தில் கடவுளுடைய பெயரை ஆலயத்திலே போற்றுகிறோம், வெளியே போன உடனே கடவுளுடைய பெயரை நாம் தூற்றுகிறோம். ஆண்டவருடைய பெயருக்கு ஏற்ற தூய்மையான ஒரு வாழ்க்கை நம்ம நடத்தலை அப்படின்னா நாம் ஆண்டவருடைய பெயரை நாம் போற்றுவது கிடையாது, இல்லைங்களா? இவங்களாம் கிறிஸ்துவன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? நம்முடைய பிஹேவியர், நம்முடைய பேச்சு, நம்முடைய நடத்தை பார்க்கும்போது இவன் கடவுளுடைய பெயருக்கு ஏற்றாற் போல் இவன் இல்லை, கடவுளுக்கு ஏற்றாற் போல இவன் பேசலை, கடவுளுக்கு ஏற்றாற் போல இவன் நடக்கலை. அப்போ மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள்? கடவுளுடைய பெயரை நம்முடைய நடத்தையினால்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரை போற்றுவதும் ஆண்டவரை தூற்றுவதும் அந்த நாவினால் தான். யாக்கோபு சொல்லுகிறார், நாம் அந்த வாயால் தான் கடவுளை போற்றுகிறோம், அதே வாயால் தான் கடவுளை தூற்றுகிறோம். நல்லது நடந்தால் பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்தால் என்ன கடவுள், எங்க கடவுள், எங்க விசுவாசம், என்ன ஜெபம்,
ஒன்றும் வேஸ்ட், பூசி போகிறது வேஸ்ட். கடவுளை தூற்றுகிறோம். பிரியமானவர்களே, ரெண்டாவது இந்த ஜெபத்தை சொல்லும்போது மனசில் வச்சுக்கணும், கடவுளுடைய பெயர் தூயது. அந்த தூய்மையான பெயரை நம்ம சொல்லணும் அப்படின்னா நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? தூயவர்களாக இருக்கணும். நம்ம பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? தூயதாக இருக்கணும். இட்ஸ் a sacred name. அதனால தான் நாம் பவுலுடைய சொல்வார் பிலிப்பியர் திருமுகத்தில் 2ஆம் அதிகாரத்தில், கடவுள் எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார். யாருக்கு? இயேசுக்கு. இந்த உலகத்தில் எல்லா பெயருக்கும் மேலான பெயரை இயேசுவுக்கு கடவுள் தந்தார். அதனால்தான் கீழ் உலகோர், விண்ணவர், மன்னவர், கீழ் உலகோர் அனைவரும் இயேசுவின் பெயருக்கு முன்னாடி மண்டியிடுவர். அவ்வளவு வல்லமையான பெயருங்க இயேசுடைய பெயர். அந்த பெயரை நாம் இந்த ஜெபம் சொல்லுகிற போது போற்ற வேண்டும் என்று ஆண்டு சொல்றார். கடவுளுடைய பெயரை போற்று. ஆனால் நாம் என்ன பண்றோம்? நம்முடைய பெயரை தான் போற்றி கொண்டிருக்கிறோம். நம்முடைய பெயரை தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறோம். எனக்கு தான் புகழ், என் பெயருக்கு தான் புகழ் என்று கடவுளுடைய பெயரை போற்றாமல் நம்முடைய பெயரை போற்றி கொண்டிருக்கிறோம். என்ன போல யாரும் இல்லை, என்ன போல நல்லவன் யாரும் கிடையாது. நாம் நம்முடைய பெயரை போற்றுகிறோம். ரெண்டாவது கடவுளுடைய பெயர் போற்றணும். மூன்றாவது என்ன வசனம்? உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. பிரியமானவர்களே, என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன், நாம் யாருமே கடவுளுடைய ஆட்சி வர வேண்டும் என்று ஆசைப்படுவதும் இல்லை, அதுக்காக நாம் ஜெபிப்பதும் கிடையாது. We want our own kingdom. I want to create my own kingdom. என்னுடைய ஆட்சியை தான் இந்த உலகத்தில் நிறுவ ஆசைப்படுகிறேன். எனக்குன்னு ஒரு உலகங்க, எனக்குன்னு ஒரு பதவி, எனக்கு ஒரு அந்தஸ்து, எனக்குன்னு ஒரு இந்த உலகத்தில் பேரு. I want to create my own kingdom. I don't want to create God's kingdom. கடவுளுடைய அரசு இந்த உலகத்தில் வர வேண்டும் அப்படிலாம் நம்ம எதுவும் ஆசைப்படுறது கிடையாது. அதுக்கு எது நம்ம செய்யறதும் கிடையாது. We always think our own kingdom. என் உலகம், என் குடும்பம், என்னுடைய சரௌண்டிங்ஸ், என்னுடைய பணி, இதில் நான் எப்படி பெஸ்ட்டாக வரணும், நான் எப்படி முதன்மையானவனாக வரணும், நான் எப்படி பெரியவனாக வரணும், நான் எப்படி நம்மைத்தான் மையப்படுத்துகிறோம். We don't want God's kingdom to become here. அவருடைய ஆட்சி இங்கே வரணும் அப்படிலாம் விருப்பப்படுறது கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஆட்சிக்காக வேண்டாத கடவுளுடைய ஆட்சி இந்த உலகத்தில் வரணும். நாம நம்முடைய ஆட்சி இந்த உலகத்தில் வரணும் என்பதற்காக என்னென்ன செய்கிறோம்? ஏமாத்துறோம், பொய் சொல்கிறோம், அடுத்தவனை வஞ்சிக்கிறோம், அடுத்தவனுக்கு எதிராக பிளான் பண்ணுறோம், திட்டம் தீட்டுகிறோம், முறையற்ற வழியில் சம்பாதிக்கிறோம், முறையற்ற வழியில் பெயர் வாங்குகிறோம், புகழ் வாங்குகிறோம். அதனால் என்ன கிடைக்குது? டிப்ரெஷன், பகைமை, கோபம், எரிச்சல், வாழ்க்கையில் விரக்தி, தோல்விகள், அவமானங்கள், ஏளனங்கள். இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் யுவர் ஓன் கிங்டம், நமக்கு என்ன கிடையாது? கடைசியில் எல்லாமே டிப்ரெஷன், எல்லாமே பிரச்சனைகள். நாம் எப்போது ஆண்டவருடைய கிங்டம், அவருடைய அரசு இந்த உலகத்தில் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறோமோ, அந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு எல்லாமே நன்மைகளை பொழிவார். அதனால நமக்கு 2 கிங்டம் வச்சிருக்கிறோம். ஒன்று மை ஓன் கிங்டம், இன்னொன்று ஹெவன்லி கிங்டம், காட்ஸ் கிங்டம். ஆனால் எதுக்காக நான் உழைக்கிறேன்? தினந்தோறும் எதை நான் முதன்மைப்படுத்தி போயிட்டு இருக்கிறேன்? என்னுடைய கிங்டம், என்னுடைய அரசு, நான், அல்லது காட்ஸ் கிங்டம்? ஆக ஆண்டவர் சொல்றார், கடவுளுடைய அரசு இந்த உலகத்தில் வரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. அது ஜெபம் பண்ணா இன்னைக்கு கடைசி வார்த்தை என்ன தெரியுங்களா? இன்னைக்கு நச்சரி வாசகத்தில் நீங்க வேண்டுவது ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் என்று திண்ணமாய் சொல்லுகிறார். அதாவது தீயோர்களாகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லது செய்வது என்று நீங்கள் உணர்கிறீர்கள் என்றால், கடவுள் உங்களுக்கு துணையாளரை கொடுக்க மாட்டார். கொடுப்பதிலே எவ்வளவு உறுதியாக இருக்கிறார். பிரியமானவர்களே, கடவுள் கொடுப்பார். கடவுளுடைய கிங்டம், கடவுளுடைய அரசுக்காக நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா, கடவுளுடைய காரியங்களுக்காக வேலை செஞ்சோம் அப்படின்னா அவர் நமக்கு தேவையானது கொடுப்பார். மூன்றாவது, நான்காவது, முதல் பகுதி நாம் நிறைவு செய்கிறோம். நான்காவது, நடுவில் கேட்ட வராது ஃபாதர், தொடக்கத்திலிருந்து வந்தால் தான் ஃபாதர், விண்ணுலகில் தந்தையே லைனாக வந்தால் தான் ஸ்ட்ரைட்டாக வரும். நான்காவது என்னது? உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேண்டும். காட்ஸ் வில், கடவுளுடைய விஷ், கடவுளுடைய விருப்பம், கடவுளுடைய ஆசை. மீண்டும் அதே தான் சொல்கிறேன். நாம் எங்கே கடவுளுடைய ஆசை நிறைவேறும் என்று நினைக்கிறோம்? எல்லாம் நம்ம ஆசை தான் நிறைவேறணும், என் விருப்பம் தான் நிறைவேறணும், என் தேவைகள் தான் நிறைவேற வேண்டும், கடவுளுடைய திருவுளம் நிறைவேற வேண்டும் அப்படியெல்லாம் நம்ம ஒன்றும் செய்து கிடையாது.
மாதாவை பாருங்க, உம்முடைய விருப்பத்தின்படி எனக்கு ஆகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. சூசிப்பை பாருங்க, ஆண்டோடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். பழைய ஏற்பாடு சூசியை பாருங்க, தன்னுடைய விருப்பத்தை அல்ல, ஆண்டோடைய விருப்பம் எப்படி என்னை வழி நடத்தாரோ அப்படி நான் போகிறேன். சீடர்கள் பாருங்க, கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறாங்க. பவுலடியார் இன்னைக்கு 2வது வாசகத்துல கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறாங்க. யாரெல்லாம் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றினாங்களோ அவங்களெல்லாம் கடவுள் மேலே தூக்கி வைக்கிறார். பிரியமான நம்முடைய வாழ்க்கையில நம்ம விருப்பத்தை மட்டுமே நாம் நிறைவேற்றுவதில் கவனமா இருக்கோம். என் பிளான் என்ன, என் விருப்பம் என்ன, என் திட்டம் என்ன, என்னுடைய ஃபியூச்சர் என்ன, நம்முடைய பிளான் தான் முக்கியமாக தெரியுது. ஐ டோன்ட் வாண்ட் காட், வாட் இஸ் காட்ஸ் வில். கடவுள் என் வாழ்க்கைக்கு என்ன வச்சிருக்கிறார், கடவுள் என் குடும்பத்துக்கு என்ன விருப்பம் வச்சிருக்கிறார், அவருடைய திட்டம் என்ன, அவருடைய பிளான் என்ன, நம்ம யோசிக்கிறது கிடையாது. ஆக இந்த ஜெபத்தை சொல்லும்போது நாம் கடவுளுடைய திட்டம் என்ன என்பதை புரிந்து கொண்டு நாம் செய்யணும். ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு என்ன திட்டம், என் பிள்ளைகளுக்கு என்ன திட்டம், எனக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க, நீங்க உங்களுடைய திட்டம், அதை நான் என்ன செய்யணும் என்று அவருடைய திட்டத்தை வேண்ட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இந்த 4 தான் முதல் பகுதியில். 2வது பகுதியில் பார்க்க 3 காரியத்துக்காக ஜெபிக்க சொல்றார். 1, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். இது மட்டும் சத்தமாவது பதில். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். பிரியமானவர்களே, நாம் அந்த வார்த்தையோட அன்றாடம் என்பதை முடிச்சுக்கிறோம். ஆண்டவர் இயேசு பின்னாடி வரக்கூடிய 3 விஷயத்தையும் அன்றாடம் ஜெபிக்க சொல்லுகிறார். 1, அன்றாட உணவுக்காக ஜெபியுங்க. ஆண்டவர் சொல்றாரு, மனிதன் அப்பத்தினால் மட்டும் வாழ்வது இல்லை. அப்பத்தினால் மட்டும் வாழ்வது கிடையாது. நாட் ஓன்லி பிளட், வயிறு மட்டும் சாப்பாடு மட்டும் கிடையாது, வயிறு மட்டும் கிடையாது. மனுஷனுடைய வாழ்க்கையில சாப்பாட்டுக்கு மேல நிறைய விஷயம் இருக்கு. அன்பு வேணுங்க, அமைதி வேணும், நிம்மதி வேணும், சமாதானம் வேணும், குடும்பத்தில் சந்தோஷம் வேணும், நல்ல உடல் சுகம் வேணும், சம்பாதிக்கக்கூடிய திறமை வேண்டும், வேலை செய்யக்கூடிய சக்தி வேண்டும், பலம் வேண்டும், உடல் சுகம் வேண்டும். இது எல்லாத்துக்காகவும் ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லுகிறார். நாம் உணவுக்காக மட்டும் ஜெபம் பண்ணா போதாது. குடும்பத்தில் நிம்மதி, குடும்பத்தில் அமைதி, குடும்பத்தில் சமாதானம், இன்னைக்கு இந்த சந்திக்க போகிற மனிதர்கள், இன்னைக்கு சந்திக்க போகிற நிகழ்வுகள், இந்த நாள் முழுவதுமாக எனக்கு என்ன நேரம், எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு என் குடும்பத்தில் சண்டை சச்சரவு, ஆண்டவருடைய கருத்தை ஒப்பு கொடுங்க. டெய்லி உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ, உணவு மட்டும் கிடையாது, அதுவும் தேவைதான். உங்க வாழ்க்கைக்கு தினமும் என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் அன்னன்னைக்கு ஜெபிங்க. பாருங்க, இயேசு எங்கள் அன்றாட உணவை அப்படி இல்லை, எங்கள் மாத உணவை எங்களுக்கு தாரும் அப்படி சொல்லலை. ஒரு மாத உணவை எங்களுக்கு தாரும், ஒரு வருஷத்தினுடைய உணவை எங்களுக்கு தாரும் அப்படின்னு சொல்லலை. ஏன் சொல்லலை? பிரியமானவர்களே, நாம ஒரு மாசத்துக்கு உண்டான உணவு எல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம், அதுக்குண்டான காசு நம்மகிட்ட இருக்கும் இல்லைங்களா? ஒரு மாசத்துக்கு மேல ஐயோ காசு இல்லை அப்படியெல்லாம் கிடையாது, வச்சிருப்போம். ஒரு மாசத்துக்கு தேவையான உணவுக்கு நம்மகிட்ட காசு இருக்கும். நாம் அன்றாடம் ஜெபிக்கிறது உணவுக்காக கிடையாதுங்க. அந்தந்த நாளில் நம்ம சந்தோஷமா இருக்கணும், குடும்பம் நிம்மதியா இருக்கணும், குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கணும். அன்னன்னைக்கு குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வரும், அதிலிருந்து என் குடும்பத்தை காப்பாத்துங்க, என் பிள்ளைகளை காப்பாத்துங்க, மன நிம்மதியை தாங்க. அன்றாட உணவு அதுதான். சாப்பாடு முக்கியம் கிடையாது, ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உறவுகள் மிக முக்கியமானது. அப்போ ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு, சாப்பாடு கிடையாது. அப்போ அதுக்காக ஜெபிக்கணும். 2வது, அன்றாட எதுக்கு ஜெபிக்க சொல்றார்? எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். பிரியமானவர்களே, மனுஷன் சாப்பாடு இருந்தால் போதாது, வாழ்க்கையில நல்ல உறவுகள் வேண்டும். நம்ம எல்லா கூடயும் சண்டை போட்டுட்டு எல்லா கூடயும் பகைமையோடு இருந்தால் அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது. இன்னைக்கு டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம எல்லா நோய்களுக்கு காரணம் மனசு சரியில்லை என்பதுதான். மனசு சரியில்லை, மனசுல கோபம் இருக்கு, மனசுல பகைமை இருக்கு, எரிச்சல் இருக்கு, அடுத்தவன பழிவாங்க எண்ணம் இருக்கு, அதனால் நிறைய நோய்கள். இதை ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு, மன்னிச்சிடுங்க நீங்க நல்லா இருப்பீங்க. நாம கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கறது ஈஸிங்க. ஆண்டவர் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்கறது ரொம்ப ஈஸி. ஆனால் மக்களிடம் மன்னிப்பு கேட்பது ரொம்ப கஷ்டம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மன்னிக்கிறது இருக்கட்டும், முதல்ல நீ மன்னிப்பு யார்கிட்ட கேட்கணும்? எங்கள் அன்றாட
உணவை எங்களுக்கு இன்று தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் அதான் முதல்ல வைக்கிறார். அதுக்கு பின்னாடி தான் எங்கள் குற்றங்கள் இனி மன்னியும். பிரியமானவர்களே, கடவுள் நம்ம கேட்குறோமோ இல்லையோ அவர் மன்னித்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நம்ம எத்தனை பாவம் பண்ணியிருப்போம், மன்னிப்பு கேட்டோமா கடவுள்கிட்ட? கேட்கல, ஆனால் அவர் மன்னிச்சிட்டார், மன்னித்து கொண்டே இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, நான் மன்னிக்கிறேன், ஆனால் நீ செய்ய வேண்டியதை நீ செய்யணும், அதனால நீ மன்னிக்கணும். மன்னிச்சிட்டா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை எப்பயோ ஒரு தடவை இல்லை, தியானம் நடக்கிற போது மன்னிப்பு கேட்குறது இல்லை, டெய்லி கேளுங்க. டெய்லி உங்களை யாராவது துன்புறுத்துவாங்க, அவங்க மன்னிக்கக்கூடிய சக்தியை கேளுங்க. யாராவது டெய்லி உங்களை கடுப்பேற்றுவாங்க, மன்னிக்கக்கூடிய சக்தி கேளுங்க. யாராவது உங்களை அவமானப்படுத்துவாங்க, மன்னிக்கக்கூடிய சக்தி கேளுங்க. டெய்லி ஜெபிக்க வேண்டிய ஜெபம் மன்னிப்பு. ஆண்டவரை மன்னிக்கக்கூடிய சக்தி தாங்க, மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி தாங்க, அடுத்தவர்களை பொறுத்து கொள்ளக்கூடிய சக்தி தாங்க. டெய்லி ஜெபிக்க சொல்றார். உணவுக்காக மட்டுமல்ல, மன்னிப்புக்காகவும் டெய்லி ஜெபிக்க சொல்றார். கடவுள் நம்ம மன்னிக்கிறார், நாம் அடுத்தவர்களை மன்னிக்கணும், அதுக்கான சக்தியை கேட்கணும். இறுதியாக நாங்கள் மற்றவருடைய குற்றங்களை மன்னிப்பது போல என் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தலும். பிரியமானவர்களே, கடவுள் நமக்கு சோதனை கொடுக்கறதில்லை. எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், ஏதோ கடவுள் நம்மளை சோதிக்கிறார் அதனால எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீங்க, இல்லை இல்லை, அப்படி புரிஞ்சக்கூடாது. கடவுள் ஒருபோதும் நம்மை சோதனைக்கு உட்படுத்துவதில்லை. ஆனால் சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும், சோதனைகள் கண்டிப்பாக வரும். பிரியமானவர்களே, சோதனை வருவது பாவம் அல்ல, புரிஞ்சுக்கிங்க. நமக்கு சோதனை வருது, இதை பார்க்கணும் அதை பார்க்கணும் அது செய்யணும், சோதனை வருது, அது பாவம் அல்ல, அது இயற்கை, அது காமன், எல்லாருக்குமே சோதனையில் வரும். ஆனால் சோதனையில் விழுவது பாவம். சோதனை வருவது பாவம் அல்ல, சோதனை விழுவது பாவம். இயேசுக்கு சோதனை வந்துச்சா இல்லைங்களா? எஸ் ஆர் நோ? இயேசுக்கே சோதனை வந்துச்சு, ஆனால் அது பாவம் அல்ல. ஆனால் இயேசு அந்த சோதனையில் விழுந்தாரா? இல்லை, அங்கதான் அவர் ஜெயிக்கிறார். சோதனை வருங்க, தப்பு செய்யணும்னு சொல்லி எண்ணம் வரும், ஏதாவது தப்பு செய்ய வேண்டும் என்று எண்ணம் நமக்குள்ளே மனசுக்கு வரும், அது சோதனை வரும், தப்பு கிடையாது. ஆனால் அந்த சோதனைக்குள்ளே நம்ம விடக்கூடாது. அந்த விழாமல் இருக்கணும்னா நம்ம யார்கிட்ட வேண்டணும்? கடவுள்கிட்ட வேணும். என்கிட்ட வேண்டுங்க. எப்போ? டெய்லி. ஏன்னா டெய்லி சோதனை வரும், டெய்லி ஆபத்து வரும், டெய்லி பிரச்சனைகள் வரும். அந்த சமயத்தில் டெய்லி என்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, சக்தி கேளுங்க, பலத்தை கேளுங்க, ஆற்றலை கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல. இவ்வளோ அருமையான ஜெபத்தை நாம் என்னைக்காவது பொருள் உணர்ந்து, அர்த்தம் உணர்ந்து, மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டு, இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்கிறோம்னா பல சமயத்தில் இல்லை. இனி வரக்கூடிய காலத்தில் ஜெபிப்பதற்கு நாம் முயற்சி எடுப்போம்.